கடைசி நாளாகும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயமாகும். மேலும் கடந்த 2015 செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்பு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு சேர்ந்தவர்களும் தகுதி தேர்வை கட்டாயம் எழுத வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பம் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இணையதளத்தில் வெளியானது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் நாளை முதல் 13ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை திருத்திக் கொள்ளலாம் என தேர்வு வாரியம் குறிப்பிட்டுள்ளது. ஜஸ்ட் 249 மட்டும்தான் பேப்பர் 1 அண்ட் தென் பேப்பர் 2. சார் நீங்கள் டிஎன்எட் பாஸ் பண்ணணும், நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லைங்க. நோட்ஸ் இல்லை, மெட்டீரியல் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. நம்ம தர மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். ஜிபிஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. ஸோ 8778963630 பேமெண்ட் பண்ணிட்டு 8525049011 பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிட்டு டிஎன்எட் மென்ஷன் பண்ணிடுங்க. அட்மின் இருக்காங்க, அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட ஆர்எல்ஸ் நம்மளுடைய அகாடமி ஸ்கேனரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வர இருக்கிற டிஎன்எட் ஆகட்டும், வர இருக்கிற காமன் டிஎன்எட் ஆகட்டும், உறுதியாக வெற்றி பெறுங்க. மீண்டும் மீண்டும் அடுத்த வாய்ப்பு எப்போ அப்படிங்கிற மாதிரி வேண்டாங்க. நம்ம ரெகுலராக எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்த வாய்ப்பு. இப்போ பாருங்கள், காமன் டிஎன்எட் எப்போன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த 2025 நான் வாய்ப்பை தவற விட்டுட்டேன் சார், 2026 நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் அறிவிப்பு இல்லையே அப்படின்றாங்க. ஒன்றும் நோனிட்டு வரீங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் எல்லாமே ஒன் வேணா எல்லாமே இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட்டு, படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஎன்எட் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட வேண்டாம். உறுதியாக வெற்றி பெறுங்க. டெய்லி ஒரு 3 to 4 ஹவர்ஸுங்க, 3 to 4 ஹவர்ஸ் டெய்லி நீட்டாக ஒரு பேட்சில், அதாவது நீங்கள் ஒர்க்கிங் டீச்சர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களோட ஒர்க் உங்களோட ஒர்க் நீங்கள் பாருங்கள். டெய்லி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இது போன்ற ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தர மெட்டீரியல்ஸ் நீட்டாக பார்த்து நீட்டாக படிங்க. ஏன்னா இது வந்து கண்ணா பின்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட பேசும்போது, சார் நான் டிஎன்பிசி படிச்சிருந்தேன், அது இதுன்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன். கண்ணா பின்னு உட்காந்து படிக்கக்கூடாதுங்க. நீட்டாக ப்ராப்பராக பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு படிக்கணும். சரிங்களா? நீட்டாக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோமா படிக்கணும். அது என்ன படிக்கணும்னு நமக்கு தெரியணும். இது நீங்கள் டிஎன்பிசி கம்பேர் பண்ணும்போது டிஎன்டெட் ரொம்ப ஈஸி. ஆனால் என்ன படிக்கணுங்கிறது தெரியணும். அதுதான் மிக முக்கியம். அது நீட்டாக ப்ராப்பராக பிளான் போட்டு இது மாதிரி ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஓகே, இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.